அப்பா எப்பயுமே கோவில்ல இருக்கிற சுவர் ஓவியங்கள் வரைவாரு. அதுலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கர இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு அப்பா தான். அப்பாவுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து எனக்கு படிப்பில பெரிய ஈடுபாடு இல்லாததுனால நான் ஆர்ட் ஃபார்ம்லேயே இருந்துட்டேன். அப்புறம் கல்லூரியில படிக்கும்போது, அதுக்கு இடையில வந்து நான் 10த் படிக்கிறப்ப சைன் போர்டு ஆர்டிஸ்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேனர் ஒர்க்கு, சைன் போர்டு பண்ணுறது. அதுலேருந்து இப்போ வந்து நான் நிறைய டெவலப் ஆயிட்டு அ சென் பாண்டிச்சேரி, சென்னை காலேஜில படித்தேன் மாஸ்டர் டிகிரி வரைக்கும். அதில வந்து வெஸ்டர்ன் ஆர்ட், இந்தியன் ஆர்ட்டுக்கான எல்லா மூவ்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரும்பாலும் பயங்கர இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு வெஸ்டர்ன் ஆர்ட்ல இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அப்புறம் காலம் புரிய புரிய நம்ம இருக்கிற சவுத் இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸு, பெயிண்டிங்ஸு, அப்போ இதுக்கான டூரேஷன் வந்து மிகப்பெரிய டூரேஷனாக இருந்தது இந்தியன் ஆர்ட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ இந்தியன் ஆர்ட்டுக்குள்ளே என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குது அதை நான் உணர ஆரம்பித்தேன். அப்புறமா அதுலேருந்து நம்மளுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் எப்படி தனித்துவமாக மியூரல் பெயிண்டிங்லேருந்து அது எப்படி அப்செக்ட் ஃபார்மில் மாறணும். அப்போ என் ஊர் மக்கள் அது சார்ந்த வாழ்க்கை அது ஒரு காலகட்டத்தில் நிறையா பதிவு பண்ணேன். பல அடுக்குகளாக பிரிக்கலாம் என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு. பேசிக்கில் இருந்து அப்புறம் மத்திய பகுதி அப்புறம் இடைக்காலத்தில் நிறைய ஆர்ட் ஃபார்ம் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் க்ரோத்தாக இருந்தது. இதிலேருந்து தான் நம்ம ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம், அதை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அதில் பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து மண், ஊர் மக்கள், அப்புறம் நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸு, அப்பாவுடைய மியூரல் பெயிண்டிங்ஸ் இதுலேருந்து நான் பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு இப்போ வந்து கரெக்டாக நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். ஏம்பல் பக்கத்தில் ஒரு ஊர் ஏம்பல் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே கோவில் அந்த கோவிலில் வந்து நிறைய சுற்றி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த பெயிண்டிங்கை நான் சுற்றி பார்க்கும்போது ஆனால் எனக்கு அப்போ பெருசாக ஒன்றும் நான் அதை பார்க்க முடியல. ஆனால் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் வீட்டுக்கு வந்த பிறகு அது அசைப்போட்டு அது மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஊற போட்டு அப்புறமா தான் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்தது. அது பார்க்க 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 அடிக்கடி போகிறதுனால அது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனக்கு.